ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி பாபு. நான் தான் உங்கள் கனிமொழி பாபு. மகளினி வந்து உள்ள டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்கள காமிக்க முடியல. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு வருஷம் டிசம்பர் 20 அன்றைக்கே வந்து நாங்கள் ஸ்டோரி போஸ்ட் போட்டிருந்துருப்போம். ஆனால் வந்து அது 1 இயர் முடிஞ்சுது. பட் வந்து இன்னைக்கு தான் திதி கொடுக்குற நாள், அதாவது என்ன ஜனவரி 7 ஸோ அதுக்கு தான் வந்து திதி கொடுக்குற டேட்டு அப்படின்றதுனால அதுதான் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். இனிதான் போய் குளிச்சு கிளம்பணும். மணி வந்து 7:30 இருக்கும். இப்போ தான் டீ குடிச்சிட்டு சாமி வர்றதுக்குள்ளே நாங்கள் குளிச்சு கிளம்பணும். இப்போ தான் சேர்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். எப்போவுமே வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்மளோட பால்கனியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு போட்டே சாப்பிட்லாம், அந்த மாதிரி வந்து க்ளீனாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அத்தை, மாமா, பெரியம்மா எல்லாருமே வராங்க. என்னடா 2 பொட்டை பிள்ளைகளுக்காக வீட்டை இப்படி வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தைக்காகவே உட்காந்து நேரத்தெல்லாம் வாங்குன்னு 12 மணி வரைக்கும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவோட ஸ்டாச்சுக்கு இன்னொன்று கனி அம்மாவையும் நேற்று நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். கனி என்னையும் அம்மாவையும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது, அதை அப்படியே பார்க்கலாம். இப்போ குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இன்னும் இதே காஸ்டியூமோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா செருப்புலேயே அடிப்பாங்க, கைமா தான். அதனால் வந்து டக்குன்னு போய் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு மீட் பண்ணுறோம். இன்னொன்று விஷயம் இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் முடிஞ்சு திதியும் வந்துருச்சு. ஆனால் வந்து எங்கள் அப்பா ஒவ்வொரு நினைவுகள் வரும்போது கூட பேச முடியலையன்ற கவலை மட்டும்தான். ஆனால் அவர் கூடயே இருக்கிற மாதிரி தான் இப்போ வரையுமே ஃபீல் 1 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா தவறி. ஆனால் அவரை பற்றி பேசும்போது தான் ஆமாம் அவர் நம்மளோட இல்லைன்னு தோணும். மற்றபடி அவர் கூடயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாச்சு நாங்கள் பெரிய ஃபோட்டோலாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது ஒரு மாதிரி அவர் கூடயே இருக்கிற மாதிரி தான் தோணும். இன்றைக்கி வந்து நானும் கனியும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் இன்றைக்கி அழுகவே கூடாது. ஏன்னா வந்து அப்பாவை ஒரு நல்லா பண்ணி அப்பாவை வந்து சொர்க்கத்துக்கு போகணும். நேற்றே வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்கார் ஐயர், நாளைக்கு நீங்கள் அழுகவே கூடாது, உங்கள் அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போகிறனால அப்படிலாம் சொன்னார். எங்கள் அப்பா சொர்க்கத்துக்குலாம் போகல, எங்களோட தான் இருப்பார். அந்த நம்பிக்கையிலே வந்து நாங்கள் அப்படியே ரன் ஆகிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கும்போது தான் தெரியுது எங்கள் அப்பா எங்களோட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினைக்கும் போது தான் ஒரு ட்ரெஸ்ஸும் கிடைக்காது. எவ்வளோ நேரமாக தொலைவரே ஒரு ட்ரெஸ் கூட கிடைக்கல, எரிச்சலாக வருது. சரி, கீழே கொஞ்சம் துணி இருக்கு, அதுலையாவது இருக்கான்னு பார்ப்போம். என்னடா ஒன்னையுமே காணோம். எப்படியோ தேடி பிடிச்சி 2 ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஆனால் இதில் எதை போடுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கே. பேசாமல் அவகிட்டே கேட்டுடலாம். இந்த ட்ரெஸ் போடவா இல்லை இந்த ட்ரெஸ் போடவாடி? தான் இந்த ட்ரெஸ் போடு. ஓகே. இங்கே வா. எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்? நானும் அப்படியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுவா, பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நான் இல்லாமல் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராளுங்க, அவளுங்களோட போகிறேன். நாளைக்கு எங்கேயாவது போகணுன்னா என்கிட்ட தானே வந்து நிற்கணும். வா, உன்னை விளக்கு மாதிரி அடிக்கிறேன். இதில் எந்த வாட்சரி கட்டலாம்? இது என்னோட வாட்ச், போ உன்னோட கட்டிக்க போ. இந்த செயினை கொஞ்சம் போட்டு விடுறி. ஆமா, உன் கழுத்துல இங்க இருந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் எங்க? இதுவா? இதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். என்ன ப்ராடக்ட்? அந்த செல்ஃப்ல இருக்கு பாரு, அதை எடு. என்ன ப்ராடக்ட் இது? டெர்ம்டெக்கோட 5% கிளைகோலிக் ஆசிட். அப்படின்னா நான் கொஞ்ச நாளாவே டெர்ம்டெக்கோட 5% கிளைகோலிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவே ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் இருக்கு. இதை நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என் கழுத்துல இந்த டார்க்னஸ் எல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய டாக்டர்ஸ் கூட இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது நெக்ல இருக்க டார்க்னஸ்க்கு மட்டும் கிடையாது. எல்போல இருக்கிற டார்க்னஸ், தைஸ்ல இருக்கிற டார்க்னஸ், நீல இருக்கிற டார்க்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கிற டார்க்னஸ் கூட இதை நம்ம யூஸ் பண்ணும்போது போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் டார்க்னஸ் இருந்தால் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்டராம் ஆர்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அண்டராம் ஆர்டரையும் சரி பண்ணுது. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுக்காக ஓமம் வளர்த்துறதுக்கு நிறைய பொருள் சொல்லியிருந்தாங்க. அந்த பொருள் எல்லாமே இங்கே வாங்கி வச்சுருக்கோம். 1 வருஷம் ஆகாமல் அப்பா ஃபோட்டோ எதுவுமே தனியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வீடை சுற்றி ஃபுல்லாக நாங்கள் எல்லோரும் இருக்கிற மாதிரி மாட்டினோம். இப்போ 1 வருஷம்
முடிஞ்சுது. ஸோ அதனால தான் அப்பாவுக்குன்னே தனியாக அந்த ஸ்லாப்பை செட் பண்ணி அவரோட ஃபோட்டோ மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஐயரெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஓமம் வளர்த்துறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு இறுதி சடங்கு எல்லாமே பெரியப்பா பையன் வந்து அண்ணா தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் வருஷாந்திரம் வந்து நானும் சக்தியுமே பண்ணோம். சக்தி வந்து அப்பாவுக்கு கடைசியாக நீர் குடம் கூட எடுக்கல. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதனால வந்து வருஷாந்திரம் வந்து அவளை வச்சே பண்ணியாச்சு. எல்லாமே வந்து இனி வருஷம் வந்து சக்தியாக அப்பாவுக்கு பண்ணுற மாதிரி என்னை கூட வந்து உட்கார சொல்லி அவள் மேலே கை வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா நான் அவன் மேலே கை வச்சுருந்தா அது நான் பண்ணத்துக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வருஷம் 2 பேத்துல யாரோ ஒருத்தர் மாற்றி அப்பாவுக்கு திதி கொடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா தவறின டேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 டிசம்பர் 20th தான் இறந்தார். ஆனால் வந்துட்டு திதி கொடுக்குற டேட் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து ஜனவரி 7th அன்னைக்கு வருஷாந்திர திதி கொடுத்தோம் நாங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால புகை சேராதவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளியே உட்காந்துருந்தாங்க. ஓமமெல்லாம் வளர்த்தி முடிச்சுட்டு அவங்களுக்கும் தானம் கொடுக்கறது எல்லாமே கொடுத்துட்டு இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து வந்து சண்முக நதிக்கு போய் அந்த பிண்டம், அப்புறம் வந்து போட்டிருந்த மாலை, அப்புறம் ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஓம வளர்த்துன அந்த இதெல்லாமே கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே போய் சண்முக நதியில் கரைச்சிட்டு கைங்காலெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணியும் தொளிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. அதோட வந்து வருஷாந்தரம் நம்ம திதி கொடுக்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சுது. வருஷம் நீ நம்ம வந்து நானும் சக்தியும் திதி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சண்முக நதி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாமி கும்பிட்றவங்க, மாலை போட்டவங்க எல்லாருமே வந்து இந்த தண்ணியை தலையில் தொளிச்சுக்கிட்டாலோ இல்லை இதில் வந்து முங்கி குளிச்சாலோ நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால மேக்ஸிமம் சண்முக நதி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாத யாத்திரை வர்றவங்க, அதுக்கப்புறம் வந்து வெளியூர்லேருந்து நடந்து வர்றவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சண்முக நதியில் குளிச்சிட்டோ இல்லை தண்ணி தெளிச்சிட்டோ தான் வந்து வருவாங்க. நாங்களும் அதில் அந்த தண்ணியில் எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுட்டு பிண்டத்தையும் அதில் கரைச்சிட்டு தண்ணி எல்லாமே தலையில் தொளிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே போய் துளசி மாலை ஒன்று சாமிக்கு போட்டுட்டு கீரை எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு அங்கே ஒன்று இருந்தது. அந்த பசுமாடுக்கும் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கும் போயாச்சு. அப்புறம் அப்பாவோட சாப்பாடை எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து முடிஞ்சுது. என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த ஒரு வருஷம் அப்பா இல்லாமல் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் ஒன்று தான், ரொம்ப மிஸ் பண்ணோம். மிஸ் யூப்பா. வழக்கம் போல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி பாபு.